ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். நேமை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீஸ் ஆம்லேட் சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அந்த கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டர் சின்ன பீஸ் வரும், சின்ன பீஸ் பட்டர் 2 ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக பட்டர் ஆட் பண்ணுறோம்னா அந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் வரும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பட்டரை நல்லா உடச்சி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். எடுத்து நீங்கள் ஒரு சின்ன கப்புலேயோ பவுல்லையோ போட்டு வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பட்டரை நல்லா உடச்சி மாவை கூட மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சால்ட்டு வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை முடித்தோடனே அடுத்து வந்து நம்ம வந்து முட்டையை ஊற்றி முட்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவு வந்து இந்த அளவு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டை போட்ட பிறகு பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா திரியாக ஆகும், உங்களுக்கு சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக வரும். அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு கலாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க, ஓகேங்களா? மாவு பிசைஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சி ஒரு பவுலில் மாற்றி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து அப்படியே வைக்க போகிறோம். மாவு பிசையும் போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் பிசைஞ்சி வச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ½ அன் ஹவர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ஆச்சுங்க. மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த பட்டர் இதெல்லாம் போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா ரெடி ஆகிடும். அந்த மாவு தேய்க்கும் போது பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதாங்க, இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் மாவு வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரெடியாகி வரும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்டாக நல்லா ட்ரையாக இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் கூட கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு மேலே யூஸ் பண்ணும்போது. நம்ம சப்பாத்தி வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம். அங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைன் ஆம்லேட் போட்டுக்க போகிறோம். முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஆம்லேட் போட்டு எடுத்துக்க போகிறோம். அந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நம்ம வந்து ரெட் சில்லி கொஞ்சமாக போடுறோம், கொஞ்சமாக அந்த காரத்துக்காக. இப்போ ஆம்லேட் வந்து திருப்பி போட்டு ஆம்லேட்டு ரெடி ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் சப்பாத்தி 2 டைம் வந்து ஹீட் பண்ணி சப்பாத்தி வந்து எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருப்பீங்க வீட்டில். இப்போது ஸ்கூல் போகிற பேபிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நீங்கள் சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு நான் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் வந்து அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருங்க. ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோடு சாப்பிட நல்லாயிருக்கும், சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டுங்க. அவங்களுக்கு காரமே வேணாம் அப்படின்னா நீங்கள் காரமே போடாதீங்க. ஆமாம், காரமே போட தேவையில்ல, வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு நீங்கள் திருப்பி போட்டு ப்ளைன் ஆம்லேட் ரெடி பண்ணிங்க. ஆனியன் போட்டு கூட ரெடி பண்ணலாம், நாங்கள் ப்ளைன் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணி வச்சோங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி வந்து அந்த ஹீட்டு கம்மியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. அதனால் மறுபடியும் 1 டைம்ஸ் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீஸ் வைக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சப்பாத்திலாம் வந்து ரெகுலராக கண்டிப்பாக டெய்லியுமே கேட்பாங்க. மோஸ்ட்லி இது டிஃபனுக்கு கொடுக்கலாம், மார்னிங்கில் கொடுக்கலாம். மார்னிங்கில் விட நீங்கள் ஈவினிங் கொடுங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டோடு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அது பாக்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த பட்டர்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் சூடாகவே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், சப்பாத்தி வச்சாச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ண ப்ளைன் ஆம்லேட் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு இப்போ மேலே ஒரு சப்பாத்தி வச்சு நம்ம வந்து திருப்பி போட போகிறோங்க. அவ்வளோதாங்க.
ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் நான் செஞ்சு சாப்பிட்ட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில். ஃபைனலாக அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி, ஆம்லேட்டு, கீழே வந்து சீஸ். அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு தான் அந்த சப்பாத்தி நம்ம ஹீட் பண்ணோம் பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? ஹாய் மக்களே, டுடே ஸ்பெஷல் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆம்லேட் வித் சீஸ். இப்போ பாருங்கள், ஆம்லேட் வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம வந்து இது வந்து சப்பாத்தியில் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கட்